வணக்கம், ஜான்சி அரசுவை கிச்சன். ரொம்ப நாள் கழித்து நாகர்கோவில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டில் யாரும் இல்லை, அதனால் செடியெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே இருக்குது. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷாட் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எடுத்தது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பராக செம்பருத்தி பூவை வச்சு ஷாம்பு கண்டிஷ்னர் பண்ணியிருக்கேன். வெட்டி போட்டு இல்லை அதுவும் எடுக்கலாம். செம்பருத்தி இது வந்து நேச்சுரல் கண்டிஷ்னர், சூப்பராக இருக்கும். தலையில் போட்டு குளிச்சா பின்னால் வந்து இந்த செம்பருத்தி மரம் இருக்குது. அடுக்கு செம்பருத்தி எப்படி ஜெல்லி மாதிரி வருது பாருங்கள். ஹேர் வந்து சூப்பராக கண்டிஷ்னர் போட்டு குளித்த மாதிரி அவ்வளோ ஷைனிங் ஆகிடும் அது போட்டு குளித்தா. நான் நெக்ஸ்ட் இந்த செம்பருத்தி மரம் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது செம்பருத்தி செடி மாதிரி இருக்காது, மரம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்கும். நிறைய வருது. ஒரு இதில் வந்து நிறைய பூலாம் போடல, 3 பூ தான் போட்டிருக்கேன். அடுக்கு செம்பருத்தி 4 பூவா. அடுக்கு செம்பருத்தி இல்லாமல் ஒற்றை அடுக்கு செம்பருத்தினா ஒரு ஆள் போடுற அளவு கிடைக்கும். 2-3 பூ போட்டிங்கன்னா. இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் துணி துவைக்கிற இடம் இருக்குது. வாஷிங் மிஷினே தேவையில்லை. இங்கே வந்து சுண்டைக்காய் செடி இருக்குது. சுண்டைக்காய் செடிலாம் விதெல்லாம் போடல, அதுவாக எப்படியோ விழுந்து முளைச்சிருக்கு. இங்கே ஒரு மல்பெரி செடி இருக்குது. சின்ன குச்சா வச்சு விட்டது தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது. இங்கே ஒரு முந்திரி இருக்குது. கொஞ்ச நாளாக மழை இல்லாமல் இப்படி காஞ்சி போயிருக்கு. கருந்துளசி இருக்குது. துளசிலே பார்த்திங்கன்னா இது வந்து கருந்துளசி. இதோட குச்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுவும் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதில். இதுவும் சளி காய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விழுந்து முளைச்சிருக்குங்க. ஆடத்தோட இலை வந்து நம்ம வீட்டு மாடி தோட்டம்லேயே இருக்குது. இது ஜான்சி வீட்டில் இருக்குங்க, நாகர்கோயிலில். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் மரமாக இருக்குது. அதை வெட்டி இங்கே வந்து கொஞ்சம் குச்செல்லாம் இங்கே தூக்கி போட்டிருந்தோம். அந்த குச்சி காயாமல் அதுலேருந்து இவ்வளோ முளைச்சி நிற்குது. இதுவும் மல்பெரியும் வந்து கொஞ்சம் இங்கே போட்டிருந்தோம் வெட்டி அந்த குச்செல்லாம். அதுவும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து நிற்கிறாருங்க. இவ்வளோ ஆடத்தோட இலை இருக்குது. இதுவுமே காய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஆடு வந்து இந்த இலையை சாப்பிடாது, அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஆடு தொடா இலை. இது வந்து பச்சை இலை வந்துட்டு இந்த பாம்பு கடி, பூராங்கடி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்து போட்டால் போதும். பழைய சினிமாவில் தான் பார்த்துருப்போம். இந்த பாம்பு பூரா ஏதாவது கடிச்சதுன்னா உடனே அரைச்சி அது மேலே போடுவாங்க. அந்த இலை தான் இது. எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் அது வந்து இது முறிச்சிரும், ஒன்றாகாது. இங்கே வந்து நிலவேம்பு செடி இருக்குது. இது வந்து நிலவேம்பு செடி. சிரியா நங்கை கிடையாது. சிரியா நங்கை வந்து வேறு, நிலவேம்பு வேறு. நிறைய நிற்குதுங்க. ஜுரத்துக்கு காய்ச்சலுக்குலாம் வந்துட்டு சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உடம்பு வலி எல்லாத்தையும் குணமாக்கும் அது. கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா. இது வந்து ஃபுல்லாக சின்னதாக கட் பண்ணியிருக்கா. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுக்கிறது. இது இன்னும் ரெட்டாகவே ஆகலை, கொஞ்சம் நாள் ஊற டைம் ஆகுமா? இது சூப்பராக ஆயிடுச்சு. ஜெல்லி மாதிரி இருக்கு அப்படியே. இப்போ இங்கேருந்து இந்த செம்பருத்தி மரம் எங்கே இருக்குன்னா, இது வந்து மாமரத்து மேலே வந்துட்டு இந்த பெப்பர் கொடி வந்து படர்ந்துருக்கு. இதான் நல்ல மிளகு, பிளாக் பெப்பர். இதை பறித்து காய வச்சோம்னா பெப்பர் ஆகிடும்.
தெரியுதா உங்களுக்கு? இது வந்து மாமரத்து மேலே படர்ந்துருக்கு. ஒட்டு தாவர மாதிரி மரத்தில் தான் படருவார் இது. இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா தெரியும், அவ்வளோ தூரம் படர்ந்துருக்கு. இவ்வளோ இருக்குது, பறிக்கணும் இதெல்லாம். சரி, இப்போ செம்பருத்தி செடி பார்க்கலாம். இதுதான் அந்த செம்பருத்தி மரம். அடுக்கு செம்பருத்தி, ரெட் கலரு. கை கெட்டுற தூரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சிட்டா. முட்டை இருக்குது, மேலே சில பூ இருக்குது. இது வந்து முள் முந்திரி வந்து இந்த கேன்சர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது. 3 செடி வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இவ்வளோ தான் வளர்ந்துருக்காரு இவர். இது இங்கே ஒரு பூ இருக்குது, பார்க்கலாம். பாருங்க, இன்னும் பக்கத்தில் காமிக்கிறேன். அடத்தோட இலை. இந்த செம்பருத்தி பூ தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுக்கு செம்பருத்தி இன்னும் நிறைய மொட்டு நிற்குது. வந்து ஃபுல்லாக திப்பிலி செடி இருக்குது. திப்பிலி வந்து மிளகு மாதிரி தான், பிளாக் பெப்பர். இதோட திப்பிலி வந்து நீங்கள் கருப்பு கலரில் பார்த்துருப்பீங்க. இது செடியில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து காய வச்சோம்னா இது சுருங்கி சின்னதாகிடும் திப்பிலி. இது வந்து காய்ச்சல் சளிக்கெலாம் வந்துட்டு நல்ல மருந்து. இது வந்து சுகர் செடி எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். டெய்லி ஒரு இலை சாப்பிட்டிங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோலில் வைக்கும்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஜெல்லி மாதிரி வடியுது பாருங்கள், தெரியுதா? கட்டியாகிடும். உங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி பூ இருந்தால் நீங்களும் அதே மாதிரி செய்யலாம். ஒன்றும் இல்லை, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கலக்கிட்டு இருந்தாலே போதுமா. இவங்க தான் இந்த கண்டிஷனர் மேக்கர். ஐயோ, ரியானா வந்து தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கா, ரியானா பே சேனல். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேன்னா அப்போ இதை யார் சேனலில் போடுவீங்க? நேச்சுரல் செம்பருத்தி கண்டிஷனர் போட்டுக்கப்புறம் என்ன ஜான்சி? ஆமாம். ஏன்னா முடி எப்படி இருக்குது? சூப்பராக வந்திருக்கா? சூப்பர் சாஃப்ட், சில்கி. I don't like silky. I don't like silky. யூ டோன்ட் லைக் சில்கி ஹேரா? Yes. அப்புறம் எப்படி ஹேர் வேணும்? Thick. திக்கு தாண்டி. திக்குக்கும் சில்கினா மெடிஸாக இருக்கிறது மீனிங் கிடையாது. ஏதாவது